ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் மூவி வெர்ஷனில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினா அவளோட ஃபேமிலி எல்லாருமே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்று தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளவே. இப்போ ஒரு ஷோ மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கல்லை வச்சு ஹீரோயின் மேலே அதை அவங்க அப்பா அடிக்கிறாரு. இந்த மாதிரியான காட்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேங் வருது. அவங்க ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போனால் அங்கே ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோயினோட பேரு ஷிஷி, இந்த பொண்ணோட பேரு ஷிஷன். அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறா. கொடுத்தது மட்டும் இல்லாம, நீ போயிட்டு ஒரு இடத்துல எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அங்க நீ என்ன மாதிரி நடிக்கணும், அப்படி நடிச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 2 மில்லியன் உனக்கு பணம் தரேன் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு இப்ப அங்க இருந்து போறா. இவ எந்த இடத்த சொன்னானா, அது ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலி பேரு ஷென்ஹாவா என்ன சொல்றாங்க. அந்த ஃபேமிலி போய் பார்த்தா ரொம்ப பெரிய ஃபேமிலி. அந்த வீடு பார்க்கும்போது அரண்மனை மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோயின் உள்ள போறா. உள்ள போகும்போது ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கான். அவனை தான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. அங்க போய் பார்த்தா அவன் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கான். இவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப அவங்கிட்ட அப்படின்னா நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவன் ஓ பண்ணிக்கலாமே அப்படின்றான். இதை கேட்டோன்னே அங்க இருந்து அவங்க ஒய்ஃப் ஒருத்தங்க வராங்க. அவங்க ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டை சர்வீஸ் பண்ண பாக்குறியா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றா. இப்ப ஹீரோயினை அங்க இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்றாங்க. அப்ப அங்க இருந்து ஆட்கள் வரும்போது இப்ப அங்க ஹீரோ வரான். அவன் எல்லாரையும் தடுக்கிறான். ஹீரோ தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன். ஹீரோவை பார்க்கும்போது நார்மலா இருக்க மாதிரி இல்ல, கொஞ்ச நாள்லயே போய் சேர்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கான். இருமிட்டே இருக்கான். அவனால நார்மலா கூட நடக்கவே முடியல. கையில ஒரு ஸ்டிக் வச்சுதான் நடந்து வரான். அவனை ஒருத்தங்க பக்கமே இருந்து பிடிச்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட சொல்றான், என்னன்னா அந்த பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கா, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, எதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி பிலீவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவனோட அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, என்னது நாமெல்லாம் ஒரே ஃபேமிலியா, நீ என்னைக்குனா ஒரு நாள் சாகதா போற, அதுவும் இன்னைக்கு சாக போறியா இல்ல நாளைக்கு சாக போறியான்னு தெரியல, அப்படி இருக்கும்போது நீயும் நானும் எப்படி ஒரு ஃபேமிலி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்பதான் ஹீரோனுக்கு கரெக்டா புரியுது எதுக்கு அந்த பொண்ணு நம்மள இங்க அனுப்பி வச்சிருக்கா அப்படின்ட்டு. ஹீரோ இன்னைக்கு சாகுவானா இல்ல நாளைக்கே சாகுவானா அந்த மாதிரி ஒரு நிலைமையில தானே இருக்கான். அதனாலதான் அந்த பொண்ணு நம்ம இங்க அனுப்பி வச்சிருப்பா போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. இப்ப ஹீரோ வாமிட் பண்ற மாதிரி பண்றான். பார்த்தா ரெட் கலர்ல வாமிட் வருது, அவனுக்கு ரத்தம் வருது போல. இப்ப அப்படியே பயங்கர மாதிரி ஆகிடுறான். அங்க சில டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஹீரோவா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அங்க ஹீரோக்கு மெடிசன் தருவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா சிக்கன் தராங்க. இதை பார்த்தோன்னே தான் நமக்கு புரியுது ஹீரோக்கு இந்த மாதிரி எந்த நோயும் கிடையாது. ஆக்சுவலா அவங்க அண்ணாவும் அண்ணியும் இவங்களுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம இல்லீகலா சில பல ப்ராப்பர்ட்டியை அவங்க பேர்ல மாத்தி வச்சிருக்காங்க. அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இவ ஹீரோ சாகு போறான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா நமக்கு சீக்கிரமாவே பணம் சேர்ந்துடும் அப்படின்ட்டு. அவன் எப்படி இருந்தாலும் சாகதா போறான். இருந்தும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பாசமா நாஷம் நடந்துக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து ஹீரோக்கு கஞ்சி எல்லாம் எடுத்துட்டு போறா. போய் பார்த்தா அங்கதான் ஹீரோ சிக்கனை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான்ல, நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ திருன்னு முழிக்கிறான். இப்ப ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, டாக்டர் தானே சாப்பிட சொல்லியிருக்காங்க, இருக்கிறது கொஞ்ச நாள், உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட சந்தோஷத்துல கஷ்டத்துல நானும் பங்கு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப அந்த சிக்கனை இவளும் பாதி பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஹீரோக்கு இவளை பார்த்தோன்னு யாரா இந்த காமெடி பீஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப ஹீரோட பாட்டிமாவுக்கு பர்த்டே வருது. அதனால அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இந்த எந்த கிஃப்ட் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஹீரோயின் நான் கிஃப்ட் வாங்குறேன், எனக்கு இந்த வால்னா ரொம்ப பிடிக்கும், இந்த சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்றாங்கல்ல அந்த மாதிரியான வால், அந்த மாதிரியே வாலை நான் கிஃப்ட் பண்றேன் பாட்டிமாக்கு அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோமே ஓகே அப்படின்றான். இப்ப அந்த வால் எடுத்து ஹீரோயின் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சண்டை போடுறதுக்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி காட்டுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ, ஆமா நீ செங் ஃபேமிலியோட பொண்ணு தானே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்ப அப்படியே தடுமாறி கீழே விழ போக அப்ப கரெக்டா போயிட்டு ஹீரோ பிடிக்கிறான். ஹீரோவை இந்த அளவுக்கு க்ளோஸா பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஹார்ட் எல்லாம் படபடன்னு துடிக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சடனா வேலைக்கு நின்றுக்கிட்டு அது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப 2 பேருமே அங்க இருந்து ஹீரோட பாட்டிமா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு இவளோட கிஃப்ட் பாட்டிமா கிட்ட குடுக்குறா. பாட்டிமாவும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோவோட அண்ணாவும் அண்ணியும் வராங்க. அந்த அண்ணி ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி மோசமா பேசுறாங்க. இந்த கிஃப்ட் எவ்வளவு விலை இருக்கும், இதை கொடுத்து பாட்டிமாவை அசிங்கப்படுத்துறியா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா இந்த மாதிரி ஒரு சீப்பான கிஃப்ட கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஃபேமிலியில இருக்க கூடாது, இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்ட்டு அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிடு. இப்ப ஹீரோ அங்க குச்சியை தூக்கி போடுறான். அவன் ஸ்ட்ரெயிட்டா நடந்து வரான். இதை பார்த்தோன்னே ஹீரோட அண்ணா அண்ணி 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. இது எப்படி நார்மலா நடந்து வரான் அப்படின்ட்டு. ஏன் அதுக்கு மேல ஹீரோயினுக்கு
ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா, ஹீரோ கிட்ட அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க சொல்லியிருப்பா. அதுக்கு ஹீரோ வந்து நான் தான் சாக போறேனே, நான் எதுக்கு கத்துக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயின் நீ ஒன்னும் கவலைப்படாது, நீ செத்துட்டா கூட உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன், இதுதானே உன்னோட ஆசை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ மனசுக்குள்ளேயே அடி பாவி அப்படின்ற மாதிரி டைலாக் ஓட்டியிருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோ வந்து அவங்க கிட்ட எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க தானே அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ஃபேக்கான இது யூஸ் பண்ணி எழுதி வாங்கிக்கிட்டீங்க, இப்ப எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்கான எவிடன்ஸ் சேகரிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு காட்ட அவ்வளவுதான் ரெண்டு பேருமே சிக்கிட்டாங்க. இப்ப ஹீரோ இவங்க ரெண்டு பேரையுமே இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க போறான். அவங்கள அங்க இருந்து இழுத்துட்டு போங்க அப்படின்ட்டு அந்த கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுறான். கார்ட்ஸுங்க எல்லாம் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஷாக்ல அப்படின்னா உனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஆமா நல்லாதான் இருக்கு, நீ எனக்கு பதிலா இன்னொரு அழகான பையனெல்லாம் தேடி போக தேவையில்ல அப்படின்றான். இப்ப அப்படியே அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாட்டிமா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, ரொம்ப சிம்பிளா தான் நடந்திருக்கும், அதனால பாட்டிமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டீங்களா அப்படின்றத இன்டைரக்டா கேக்குறாங்க. ஹீரோக்கு ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல ஒரு மச்சம் இருக்கான், அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ரைட்டு லெஃப்ட் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சொல்றா. இது கேட்ட பாட்டிமா என்னது அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒன்னாகவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம பாட்டிமா உங்ககிட்ட சொல்லாம எப்படி இருக்க முடியும், ஏன்னா அவருக்கு ஒரு குறை இருக்கு, அவருக்கு அதுல குறை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இது கேட்டோன்னே பாட்டிமாவும் சரி அங்க ஒர்க் பண்றவங்களும் சரி செமையா ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வந்துடுது. அவன் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு நீ என்ன சொன்ன, எனக்கு குறை இருக்கா, வேணா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாமா அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஷாக் ஆகி இப்ப ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போறா. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இந்த பொண்ணு ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டா, ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருப்பா. ஆனா ஹீரோ தான் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல. இப்ப ஹீரோ கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு வந்து பேசுறா. அது மட்டும் இல்லாம நீ என்ன அவரை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறா. இதை கேட்டோன்னு ஹீரோ சேச்ச உங்க லவ் மேட்டருக்குள்ள நான் கண்டிப்பா உள்ள வர மாட்டேன், நீங்க வந்து நான் பெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், உங்க லவ்வுக்கு நான் ஒரு கார்டு மாதிரி இருப்பேன், நீங்க போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டிக்கு அங்க இருந்து ஓடி போயிட்டா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசும்போது ஹீரோ கடுப்பாகிறான். பாத்தியா உன்னால என்னோட ஒய்ஃப் வந்து ஜெலஸ் ஆகி இங்க இருந்து ஓடி போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு அங்க இருந்து ஹீரோ போறான். ஹீரோனாலதான் ஹீரோ திட்டிடான் அப்படின்ட்டு இந்த பொண்ணு செமையா கடுப்பாகிறா. இப்ப அடுத்த சீன்ல இவங்க வீட்லயே ஒரு ஆர்ட் பாட் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு எனக்கு குளிருது அப்படின்றா. ஹீரோ வந்து கோட்டை கழட்டி போட்டு விடுவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பா. அதுக்கு ஹீரோ குளிர்தா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, இங்க இருந்து ஒரு 800 மீட்டர் ஓடி போனோன்னு வச்சுக்கோய கண்டிப்பா குளிராது, நீ போயிட்டு ஓடி பார்க்கலாம் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் நீ இல்ல என்ன மனுஷன் கூட அப்படின்ட்டு அந்த ஜாக்கெட்டை கழட்டி ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணுக்கு போத்தி விடுறா. இந்த மாதிரி பண்ணணும், உன்னோட ஜாக்கெட்டை போத்திட்டு அப்புறம் தான்ப்பா இந்த பொண்ணோட முகத்துக்கே ஒரு கலை வந்திருக்கு அப்படின்றா. அதுக்கு ஹீரோ திரும்பி அந்த பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எனக்கு குளிருது, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு ஹீரோயின் ஆக்ட் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் பார்க்க பார்க்க இந்த பொண்ணுக்கு கடுப்பாகுது, எனக்கு சாப்பிடறதுக்கே மூடல, நான் கிளம்பி போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப அடுத்த சீன்ல இந்த பொண்ணு ஹீரோயின் மேல செம கடுப்புல உட்காந்துருக்கா. ஹீரோயின் அந்த பொண்ணு ஹீரோ கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ என்ன பண்ணாலும் அப்படியே ரிவர்ஸா மாறுது. இப்ப ஹீரோயின் மேல அந்த பொண்ணு செம கோவத்துல இருக்க. ஹீரோயின் போயிட்டு பேச போறா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ இவளுக்கு நிறைய ஃபேஷியல் கிளென்சர் வாங்கி தந்திருப்பான் போல, அது வந்து இந்த பொண்ணு கிட்ட குடுக்குறா. இதை மட்டும் நீங்க போட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவரு உங்களோட அழகுல மயங்கிடுவாங்க, நீங்க வந்து எந்த மேக்கப்பும் போடவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி குடுக்குறா. இதை போட்டுட்டு அந்த பொண்ணுமே போய் நிக்கிறா. போய் பார்த்தா ஹீரோ சமய கடுப்பாகி திட்டுறான். என்னன்னா அது ஹீரோ ஹீரோயின்காக வாங்கி தந்தது இல்ல, அதனால நீ திருடி போட்டுக்கிட்டியா அப்படின்ட்டு அதுக்கு அந்த பொண்ணு இல்ல நான் திருடல, அந்த பொண்ணை தான் என்கிட்ட தந்தா அப்படின்றா. அதுக்கு ஹீரோ நம்ப மாட்டான். இப்ப ஹீரோயின்மே வந்து ஆமா அதை நான் தான் தந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பயும் ஹீரோ நம்ப மாட்டான். எனக்கு தெரியும் நீ ரொம்பவே கைண்ட் ஆட்டான பொண்ணு அப்படின்ட்டு, அதுக்காக இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத அப்படின்ட்டு ஹீரோயினையும் சேர்த்து வச்சு திட்டுறா. இதனால இந்த பொண்ணுக்கு செமைய கடுப்பாகுது. இதை வேணும் தான் பண்ணிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் மேல செம கடுப்பாகுறா. எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றா. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு வரா. அப்ப ஹீரோயினுக்கு குடிக்கிறதுக்காக ஒரு ட்ரிங்க் எடுத்து வச்சிருப்பா. அந்த ட்ரிங்க்ல இந்த பொண்ணு மயக்க மாத்திரையே கலந்துடுறா. இது தெரியாம ஹீரோயின் அதை குடிச்சிடுறா. குடிச்சிட்டு அங்கேயே மயக்கமாக. இப்ப அடுத்த சீன்ல இந்த பொண்ணு அவக்கணத்திலேயே அவளே அடிச்சிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உங்க வைஃப் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு பையன் கூட, அதை நான் பார்த்துட்டேன், நான் போயிட்டு கேட்கும் போது அவங்க என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ அதை நம்பல. இருந்தாலும் அந்த பொண்ணு கூட அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி வரான். அங்க வந்து பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு பையன் கூட போறா. ஹீரோயின் மயக்கத்துல தானே இருக்கா, அந்த பையனை கூட்டிட்டு போறான். இதை பார்த்தோன்னே ஹீரோ போயிட்டு அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை தூக்கிக்கிறான். அந்த பொண்ணு போயிட்டு இன்னமும் நீங்க அவளை தான் ப்ரொடெக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு, நான் ஏற்கனவே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினா அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவன் தூக்கிட்டு போறது இங்க அந்த சீசன் அவ பாக்குற தூரத்துல இருந்து இவன் தான் செத்து போயிடுவான் அப்படின்ட்டு
ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல, ஆனா ரொம்ப நார்மலா நடக்கிறான், என்ன விஷயம் அப்படின்றத விசாரி அப்படின்ட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறா. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போறா. அங்க ஒரு தாத்தா வாட்டர் மெலன் வித்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வேலையா இருக்கா, ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அதனால ஹீரோயின்மே அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க போயிட்டு அந்த வாட்டர் மெலன் பக்கம் உட்காந்துட்டு இருக்கா, வித்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஹீரோயினோட கசின் அவ வந்து ஹீரோயின் தான் இந்த வாட்டர் மெலன் எல்லாத்தையுமே விக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறா. எல்லாமே என்ன மாதிரி ஒரு லக்கியா இருக்க முடியுமா, ஏன்னா என்னோட ஃபியான்சி வந்து சென்ஹா கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவா இருக்காரு, ஆனா நீ இன்னும் வரைக்கும் இந்த மாதிரி உருப்படாம இந்த மாதிரி போசனி எல்லாம் வித்துட்டு இருக்க அப்படின்ட்டு கிண்டல் பண்றா. அதுக்கு ஹீரோயின் பெருசா அவ கிட்ட எதுவுமே சொல்லல. அப்ப அங்க ஹீரோ வரான். ஹீரோ தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோ கிட்ட வந்த உடனே பேசுறா. ஆனா ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறான். அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு சீசன் கிடையாது அப்படின்ற விஷயத்த எங்க இந்த பொண்ணு சொல்லிடுவாளோ அப்படின்ட்டு இவளுக்கு வேற பயமா இருக்கு. இப்ப கரெக்டா அந்த பொண்ணோட பேக் வந்து ஒரு திருடன் திருடிட்டு போறான். இப்ப ஹீரோயின் போயிட்டு அந்த திருடனை அடிச்சு போட்டுட்டு அந்த பேக்கை பிடிங்கி அவளோட கசின் கிட்ட கொடுக்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு மறுபடியும் ஒரு டவுட் வருது. ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவன் ஷாக்ல கேட்க, அப்ப ஹீரோயின் இல்ல எனக்கு கால் அடிபட்டுச்சு, ப்ளீஸ் மருந்து வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சமாளிச்சு சொல்லி அனுப்பிடுறா. ஹீரோவும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த கசின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஆனா இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாம இவ தான் எப்பயுமே முன்னாடி இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறா. அது எப்படியாச்சும் இவளோட ஐடென்டிட்டியை போட்டு கொடுத்துடணும் அப்படின்ட்டு முடிவு பண்றா. இப்ப ஹீரோ வரான். ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டு இருக்கு அப்படின்ட்டு சொன்னால, அதனால மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோக்கு பர்த்டே வருது. அதுக்கான ஒரு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அப்ப இந்த பொண்ணு இருக்கால அவளுமே வந்திருக்கா. அவ வந்து ஹீரோ கிட்ட இன்டைரக்டா சொல்றா, இவ என்னவோ தெரியல உங்க மனைவியா இருப்பா அப்படின்ட்டு எனக்கு தோணல அப்படின்ட்டு. ஹீரோ இதனால கடுப்பாகிறான். இந்த சீசன் பொண்ணு வந்து டான்ஸ்ல ரொம்ப பெரிய ஆளாம், அதனால உங்க மனைவி தான் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இவங்கள வந்து டான்ஸ் ஆட சொல்லுங்க அப்படின்ட்டு கேக்குறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் போயிட்டு டான்ஸ் ஆட சொல்றான் ஹீரோயினை. அவளும் போயிட்டு சூப்பரா ஆடி முடிக்கிறா. இதனால இந்த பொண்ணுக்கே ஷாக்கா இருக்கு, இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவளுக்கு இந்த மாதிரி டான்ஸ் தெரியாதா என்ன அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. இதனால கடுப்பாகி அந்த பொண்ணு இந்த பொண்ணு உங்க மனைவியே கிடையாது, இவ ஏமாத்துறா அப்படின்ட்டு ஹீரோயினை சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கடுப்பாகிடுது. இவ என்னோட வைஃப அசிங்கப்படுத்துறா, அதனால இதுக்கு மேல நீங்க என்னோட கம்பெனில வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவளோட ஃபியான்சே கிட்ட சொல்றான். இது கேட்டோன்னே அவளோட ஃபியான்சே செமைய கடுப்பாகிட்டான். இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டான். இந்த பொண்ணு மண்டியில இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்ப அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிடுச்சு. அதனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோ ஒரு ரிங் வாங்கி தரான். ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ரிங்க. இப்ப ஹீரோ ஒரு பிசினஸ் விஷயமா வெளிநாட்டுக்கு போக போறான் ஒரு ட்ரிப். இப்ப ஹீரோயின் கிட்ட நான் வந்து பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இதை செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயினோட நெத்தில கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோ கிஸ் பண்ண உடனே அவளதான் ஹீரோயினுக்கு என்னென்னவோ பண்ணுது. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரோ ஹீரோ தான் வந்துட்டான், அவன் ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டான் போல அப்படின்ட்டு போயிட்டு பாக்குறா. அங்க வந்திருக்கிறது இந்த சீசன். அவளை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறா. ஏன்னா நீ என்னோட ஐடென்டிட்டியில இங்கே செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டியா, உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அப்படியே பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டல அப்படின்ட்டு அவளோட தன்மானத்தை சீன்ற மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, முக்கியமா நான் இங்க நடிக்க தான் வந்திருக்கேன், அதை ஒண்ணு நான் மறக்கவும் இல்ல, இந்த அங்க புடிங்க அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ கொடுத்தால ஒரு 2 மில்லியன் அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோ பிசினஸ் ட்ரிப் முடிஞ்சு அங்க இருந்து கிளம்பி வரான். அவனுக்கு வந்த உடனே இந்த சீசனை பார்த்த உடனே என்னவோ தப்பா தெரியுது, இந்த பொண்ணு தன்னோட மனைவி இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸே வர மாட்டேனுது. இப்ப அங்க இந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வரா. அந்த பொண்ணு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது வந்த உடனே இந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அந்த பொண்ணு பயங்கரமா கெட்ட வார்த்தை போட்டு எல்லாம் திட்டுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு, நீ என்னோட மனைவி கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு நான் உன்னோட மனைவி தான் அப்படின்ட்டு எவ்வளவு சமாளிக்க பாக்குறா. அதுக்கு ஹீரோ நீ ஒண்ணு என்னோட மனைவி கிடையாது, என்னோட மனைவி ரொம்பவே கைண்டான பொண்ணு, ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணே நான் தான், எனக்கு பதிலா தான் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சோ அவ உன்னோட மனைவி கிடையாது, நான் தான் உன்னோட மனைவி அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ எனக்கு தெரியும் அவ சீசன் கிடையாது சீஷி அப்படின்ற விஷயம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு செமையா ஷாக்கா இருக்கு. அப்பதான் ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆக்சுவலா இவ ஹீரோயின் இருக்கால, அவ சின்ன வயசுல ஹீரோவை யாரோ புள்ளி பண்ணிருப்பாங்க போல, அப்ப ஹீரோவை காப்பாத்திருக்கா அந்த ஆட்கள் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம ஹீரோவை அவன் வளர்ந்துட்டு அப்புறம் அவங்க பாட்டிமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அப்போ ஒரு 5 பொண்ணுங்களோட போட்டோவை காட்டி இதுல யாருன்னா ஒருத்தங்களை செலக்ட் பண்ண அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க. அதுல இந்த சீசனோட போட்டோ எடுத்திருக்கோம், அது ஹீரோயின் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள்ல தான் தெரிஞ்சிருக்கும் அது ஹீரோயின் அல்ல, ஹீரோயின் மாதிரி இருக்க இன்னொரு பொண்ணு அப்படின்ட்டு. சோ ஹீரோ லவ் பண்ண பொண்ணு சீசன்
ரிஷி தான், ஷிஷன் கிடையாது. இது எல்லாத்தையுமே இந்த ஷிஷன் கிட்ட சொல்றான். இது கேட்டோன்னு இந்த பொண்ணுக்கு செமையா ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோ அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் விட்டு இந்த பொண்ணை வெளியே எழுத்துட்டு போயிட்டு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே எழுத்துட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டினா இவ இங்க இருந்து இருக்க பிடிக்காம ஹீரோட ஞாபகம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு கிளம்பி போறா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை தேடி வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள இவ கிளம்பி போயிட்டா. இவ அந்த ஊருக்கு கிளம்பி போயிருப்பால. அங்க போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க வெளிநாட்டு பையன் ஒருத்தன் வரான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். இந்த சைனாக்கு அவன் புதுசா வந்திருக்கான், சோ எனக்கு சுத்தி காட்டுறீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அதுக்கு ஹீரோயின்மே ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. இப்ப போயிட்டு ஹீரோயின் சுத்தி காட்டிட்டு இருக்கா எல்லா விஷயத்தையும். அவனும் அதிசயமா எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கான். இப்ப ஒரு புதிய இடத்துக்கு போனா எல்லாத்தையுமே அதிசயமா பாத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் அவன் பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அங்க இருந்து என்னோட ஊருக்கு கூட்டிட்டு போக போறேன், எல்லாமே ஃப்ரீ தான், டிக்கெட்ல இருந்து அதுக்கப்புறம் விசால இருந்து, உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்ட உடனே ஃப்ரீயா கிடைக்குதுன்னா எதுதான் ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டா. அவ ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. சரி ஓகே அப்படின்ட்டு அவனுமே அங்க இருந்து யூரோப்புக்கு கூட்டிட்டு போறான். அதுதான் அவனோட சொந்த நாடா. அங்க கூட்டிட்டு போறான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்துடுது. ஹீரோயின் இங்க இருந்து யூரோப்புக்கு கிளம்பி போறா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயினை கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு அவனும் யூரோப்புக்கு கிளம்பி போறான். இந்த பக்கம் ஹீரோயின் கிளம்பி போனால வந்து அவன் தான் பிக் பண்றான். கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு எல்லாத்தையுமே சுத்தி காட்டுறான். ஒரு ஷாப்க்கு கூட்டிட்டு போறான். அது நகை கடை போல. அங்க போயிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஜுவல் பிடிச்சிருக்கு. அது வந்து 2 மில்லியனா, ஆனா அவங்க 2 அப்படின்னு சொல்றாங்க. இது ஹீரோயினுக்கு சரியா புரியல. அவர் 2 ரூபாய் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறா. இது கேட்டோன்னே அவங்க புரியாம அவங்க கிட்ட பேசும்போது அதுக்கு அவன் பரவாயில்ல என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு அந்த நெக்லஸை வாங்கி தரான். அவளுமே ரொம்ப சந்தோஷமா போட்டுக்கிட்டா. இப்ப அங்கிருந்து கூட்டிட்டு போறான் ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்லயே ஹீரோயினை ஸ்டே பண்ண சொல்றான். அது மட்டும் இல்லாம அவகிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான். இது நீ நாளைக்கு எடுத்துட்டு வா என்னோட வீட்டுக்கு, நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்து இந்த இன்விடேஷனை காட்டினா அவங்க வந்து என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினும் ஓகே அப்படின்றா. இப்ப அடுத்த நாள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவ கிளம்பி போறா. அவன் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அங்க வந்து ஒரு பெரிய மாளிகையே இருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் வேற யாரும் கிடையாது, இந்த நாட்டோட பிரின்ஸ். ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல. இப்ப போயிட்டு அங்க நின்னுட்டு இருக்கா. அங்க இங்க இந்த பொண்ணு ஹீரோயினோட கசின் தான். ஹீரோயினுக்கு மொத்தம் எத்தனை கசின் இருப்பாங்கன்னு தெரியல. இதே மாதிரி நிறைய கதையில ஹீரோயினுக்கு நிறைய கசின் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு அங்க வந்திருக்கா. அந்த பொண்ணு ஹீரோயின் ரொம்ப கேவலமா பேசுறா. ஆமா இந்த மாளிகையில நீ என்ன பண்ற, நீ என்ன இங்க இந்த நாட்டுக்கு பாத்திரம் கலவ வந்தியா அப்படின்ட்டு ஹீரோயின் ரொம்ப கேவலமா பேச ஹீரோயின் அவளை பேச கண்டுக்கவே இல்ல. இப்ப அங்க கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோயின் இன்விடேஷன் எடுத்துட்டு வந்திருப்பால, இவ அனுமதி இல்லாம இங்க வந்திருக்கா, அதுவும் இது வேற ஏதோ இன்விடேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணு போயிட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க அப்படின்றா. ஏன்னா அந்த பொண்ணோட இன்விடேஷன் வேற மாதிரி இருக்கும், ஹீரோயினோட இன்விடேஷன் வேற மாதிரி இருக்கும். இதுல சந்தேகப்பட்டு தான் அந்த பொண்ணு இவளை வெளியே அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்றா அந்த கார்ட்ஸ் கிட்ட. அதுக்கு அந்த கார்ட்ஸ் அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு ஹீரோயின் வச்சிருக்கால அந்த இன்விடேஷன் வந்து ராயல் ஃபேமிலி நேராவே கொடுக்குற இன்விடேஷனா. சோ ஹீரோயின் வந்து விஐபி கெஸ்ட், நீங்க தான் வெளியே போனோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து அந்த பையனா வரான். இந்த பையனோட பேரு ஹீரோயின் வந்து சைனீஸ் நேம் வச்சிருப்பா, குடா அப்படின்ட்டு அந்த பேரு தான் வச்சு கூப்பிடுறா. இப்ப அந்த பையனை பார்த்த உடனே ஷாக்கா இருக்கு. அப்படின்னா நீ தான் இந்த நாட்டோட பிரின்ஸா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவனுமே ஆமா அப்படின்றான். இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை ரொம்ப அவமானப்படுத்தினால, அதனால இதுக்கு மேல இந்த பொண்ணு நம்ம கண்ட்ரிலே இருக்க கூடாது, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுங்க அப்படின்ட்டு கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து துரத்தி அடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்றான். அது வந்து இந்த தலையில கிரீடம் மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட். அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப அங்க ஹீரோ வந்துட்டான். ஏன்னா ஹீரோயின் இங்க போயிருக்கா அப்படின்ற விஷயம் அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும்ல. அவன் வந்து ஹீரோயினுக்கு அதே மாதிரி 3 கலர்ல இருக்கும் அந்த கிரீடம் மாதிரி, அந்த 3 கலருமே ஹீரோயினுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஆனா ஹீரோயின் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பிரின்ஸ் கொடுத்தான்ல அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் பிரின்ஸ் அந்த இடத்து எல்லாத்தையுமே முக்கியமான இடத்தெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப பிரின்ஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஒரு மியூசியம் இருக்கு, ஆனா அது ஓபன் ஆகாம இருக்கு. இதை பார்த்தோன்னே பிரின்ஸ் நீ ஒன்னும் கவலைப்படாத, இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட மியூசியம் தான், நான் வந்து கால் பண்ணி அவரை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர வைக்கிறான். அந்த ஓனரும் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரின்ஸ் கிட்ட இது வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனா இப்ப புதுசா ஒருத்தங்க வாங்கிட்டாங்க, அவங்களோட அனுமதியோட தான் இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது யாரான்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவன் வந்து முன்னாடி நிக்கிறான். உனக்கு ஓகேனா நீ தாராளமா உள்ள போய்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதுக்கு ஹீரோயின் திரும்பி பிரின்ஸை பாக்குறா. பிரின்ஸ் ரொம்ப சோகமா இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு உள்ள போகலாம் விருப்பம் கிடையாது, நம்ம போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. இப்ப அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். என்னன்னா இப்ப இவங்க இங்க இருந்து உடனே அவங்க சைனாக்கு போய் ஆகணுமா, ஏன்னா ஹீரோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணணுமா, சோ நம்ம இன்னைக்கு நைட் இங்க இருந்து போய் ஆகணும் பாஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப அங்க இருந்து ஹீரோயினை பிரின்ஸ் வந்து அவனோட மாளிகைக்கு கூட்டிட்டு போறான். இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போதான், அதுக்காக தான் ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போறான். அங்க போனா குயின் வராங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க.
பேசுறாங்க, எப்பயுமே பிரின்ஸோட ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஆட்களா தானே இருப்பாங்க, அதனால நீ அந்த பணக்கார வீட்டு பொண்ணா இந்த பணக்கார வீட்டு பொண்ணா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நான் பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் கிடையாது, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோயினை அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க அவமானப்படுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சொல்லி பாக்குறான், அம்மா இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஆனா அவங்க அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்ப அந்த சமயத்துல அங்க ஹீரோ வரான். ஹீரோ இந்த நாட்டுக்கு வந்து ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான் போல. இப்ப ஹீரோ வந்த உடனே குயின் போயிட்டு மரியாதை நிமித்தமா அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன விஷயம், என்னாச்சு, எதுக்கு இந்த பொண்ணை திட்டுறீங்க அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த பொண்ணை இங்க இருந்து வெளியே துரத்த போறோம், இவளை வந்து வெளியே அனுப்புங்க அப்படின்ட்டு அங்க இருக்க கார்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அதுக்கு ஹீரோ இவளை இங்க இருந்து வெளியே அனுப்புனா நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும், ஏன்னா இவதான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே குயினுக்கு செம ஷாக்கு. இப்ப ஹீரோ இதுக்கு மேல என்னோட மனைவியவே நீங்க அவமானப்படுத்திட்டீங்க, இதுக்கு மேல உங்க கண்ட்ரிக்கு நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்துமே ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருப்பான், அவ வந்து பிரின்ஸை தானே லவ் பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சிருப்பான். அதனால ஹீரோயின் கிட்ட நீ வந்து இங்க இருந்து திரும்பவும் போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டியனா நீ தாராளமா போய்க்கலாம், இல்ல என் கூட வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டனா நீ இப்பவே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் என்னோட சாய்ஸ் எப்பவுமே அது நீ தான் அப்படின்னு சொல்றா. ஏற்கனவே பிரின்ஸ் கிட்ட இவ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா ஹீரோவை இவ லவ் பண்ற விஷயத்த பத்தி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஹீரோவை சும்மா டீஸ் பண்ணிருப்பாங்க. இவளுக்கு மத்தபடி ஹீரோ மேலதான் லவ் இருக்கு. இது சொன்னோன்னே ஹீரோக்கு சமய சந்தோஷமாகுது. இப்ப ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டான். ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயினை காட்டினா ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு பெரிய வெட்டிங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க மேரேஜ் ரொம்ப சிம்பிளா தான் நடந்திருக்கும், அதனால ரொம்ப ஒரு பெரிய வெட்டிங்கா கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ முடிவு பண்ணியிருக்கான். சோ ஹீரோயினுக்கு தேவையான தங்கம் மத்தபடி ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவனோட அம்மாவும் வர வச்சிருக்கான். எல்லாருமே சேர்ந்து போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருப்பான். ஆனா கூடவே ஹீரோட அம்மா கூட ஒரு ஆன்டி வந்தாங்க. இந்த ஆன்டி வந்து ஹீரோட அப்பாவோட தங்கச்சி போல. அவங்க வந்து பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க வேலைக்கு. அவனை வேலைக்கு கிளம்பி போயிடுறான். இப்ப இவங்க எல்லாருமே நகை எடுக்கிறதுக்காக போறாங்க. நகை எடுக்கிறதாவ மட்டும் இல்லாம ட்ரெஸ் எடுக்கிறதாவும் ஹீரோயினும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஹீரோயின் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பா அம்மாவையும் சேர்த்து அவமானப்படுத்துறாங்க. இதனால ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. நீங்க என்ன பேசுனீங்க அதை நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனா என்னோட அப்பா அம்மாவை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு மிரட்றா. இதுக்கு எப்பயுமே ஹீரோட அம்மா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எதுக்கு என்னோட மருமகளை இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்ட்டு, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுக்கு வர வேணாம், இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்றாங்க. ஆனா அவங்க ஓவரா பேசுறாங்க. நீ என்ன சொல்றதுக்கு, நீங்க வந்து பொழைக்க வந்திருக்க பொண்ணு தான், ஆனா நான் இங்க பிறந்த பொண்ணு, அதனால இங்க என்னோட அண்ணா இல்ல என்னோட அண்ணாவோட பசங்க என்னோட அப்பா என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, மத்தபடி உனக்கு கிடையாது அப்படின்ட்டு ஹீரோட அம்மாவையே எதிர்த்து பேசுறாங்க. இப்ப அங்க ஹீரோ வரா, நீங்க எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, சோ நான் சொல்றேன் இங்க இருந்து போங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த ஆன்டி கிட்ட சொல்றான். அவங்களுக்கு செமையா ஷாக் ஆகுது. என்னவே இங்க இருந்து போக சொல்றியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவுமே ஆமா என்னோட மனைவியையும் அவங்களோட ஃபேமிலியையும் நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க, அதனால இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு திட்டி அந்த ஆன்டியை அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் வெட்டிங்க பண்ணிக்கிறாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ப்ரொபோசல் சீன் நடக்குது. போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு திரும்பி இருக்கா. அதனால அது யாரு அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. இப்ப அந்த பையன் முட்டி போட்டு அந்த பொண்ணு கிட்ட என்கிட்ட பணம் காசு காரு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஆனா நான் உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன், எனக்கு ஒரு சிம்பிளான வேலை தான் இருக்கு, ஆனா அதை வச்சு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த பையனை ஓகேன்னு சொல்ல மாட்டா அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு என்னடா ஓகேன்னு சொல்லிட்டா. இதை கேட்டோன்னே ஹீரோ என்னோட தங்கச்சியா மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோயேன் கண்ணத்திலே 2 பலர்னு கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு சொல்றான். திரும்பி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோட கூட பிறந்த தங்கச்சி தான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு மயக்க வராத குறைதான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பொண்ணை கூட்டு வச்சு பேசுறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டு வச்சு பேசுறாங்க. அவன் வந்து எப்படி அந்த பொண்ணை மயக்கி இருப்பான் அப்படின்றது இப்பதான் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுறான். இதெல்லாம் பார்க்க ஹீரோ வெறியாகிறான். இப்ப அந்த பையன் அந்த பில்லு வந்து விழுந்துருச்சு போயிடுறான். அது 1200 தான் வந்திருக்கு. அந்த பில்ல கூட கட்ட முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. லாஸ்டா அந்த பில்ல ஹீரோ தான் கட்டி முடிக்கிறான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்குண்ணா, ப்ளீஸ் அந்த பையனை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அவனுக்கு கண்டிப்பா நீ பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அவன் உன்னோட பணத்துக்காக தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இதை புரியாம நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு திட்டுறான். அதுக்கு ஹீரோட தங்கச்சி இல்ல நான் அந்த பையன் உண்மையாவே நல்ல பையன் அப்படின்ட்டு சொல்றா. இதுக்கு ஹீரோயின் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த பையன் உண்மையாவே நல்ல பையனா இல்ல கெட்ட பையனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இப்ப அந்த ஐடியாவே அந்த பொண்ணு கிட்ட சொல்றா. இப்ப அடுத்த சீன்ல அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிட்டு வரா. வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் வீடு இருக்கு. அது ரொம்ப சின்னசான வீடு தான். அதை பார்க்கும் போது இவங்க எல்லாருமே ஏழ்மையில இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் முகமே அப்படியே மாறி போகுது. இதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு அந்த பையன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணு கிட்ட பழகி இருக்கான் அப்படின்றது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு
சாப்பிடுறாங்க. இந்த சமயத்துல அங்க ஒரு லேடி வராங்க. இந்த நிலத்தை ஃபுல்லா அவங்களே வாங்கிட்டாங்களாம். நீங்க வந்து எனக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் இவங்க பணக்காரங்க போல அப்படின்ட்டு அந்த மிடில் ஏஜ் மாதிரி தான் இருக்கு அந்த லேடிக்கு. அவங்கள பார்த்தவே சொல்லி விடுறான். இப்ப அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பையன்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இந்த பையனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் சரியான பொறுக்கி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டவன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு அவ்வளவுதான் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஹீரோயின் பரவாயில்ல வீடு அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறா. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப சமாதானப்படுத்துற ஹீரோயின் தான் உட்காந்துட்டு அவள. அதுக்கப்புறம் அவ அனியாவ என்ன லவ் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ₹1,00,000 கிஃப்ட் எல்லாம் அவங்க கிட்ட தந்தேன். இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் நீ ஒண்ணு கவலைப்படாத, அது எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து போறா. அந்த பொண்ணு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த பையன் கிட்ட பேசுறா. என்னோட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடு, நீ என்ன லவ் பண்ணல அப்படின்ட்டு சொல்லிட்டல, இதுக்கு மேல என்னோட கிஃப்ட்ஸ் எல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்ட்டு கேக்குறா. இப்ப அந்த பையன் அந்த லேடி கூட வந்திருப்பான். அந்த லேடியும் நீ வந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு நீ தான் என்ன லவ் பண்றேன்னு சொன்னல, அவ கிஃப்ட்ஸ் எல்லாம் நீ வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நாம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அவனும் ஓகே அப்படின்ட்டு அந்த வாட்ச் எல்லாமே கழட்டி கொடுத்துடுறான். அவளுதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து நின்னுட்டா. இப்ப பார்த்தா அந்த லேடி இருப்பாங்கல்ல, அந்த லேடியுமே ஹீரோயின் அரேஞ்ச் பண்ண ஆளுதா போல. இவன் எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப அந்த லேடி ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னோட ஆக்டிங் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சூப்பர் ஆக்ட் பண்ணீங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் நீ தான் அப்படின்ற மாதிரி போட்டு புகழ்ந்து தள்ளுறா. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீ எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றத என்னோட தங்கச்சிக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த பையன் கடுப்பாகி ஹீரோயின் அடிக்க வந்துடுறான். இப்ப ஹீரோயின் திரும்பி மூக்குல ஒரு குத்து. அவள் தான் அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோட ஆபீஸ்க்கே ஒர்க் பண்றதுக்கு போறா. ஆனா ஹீரோ கிட்ட நான் வந்து உங்களோட வைஃப் அப்படின்ற விஷயம் இங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போறா. ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. வழக்கம் போல அங்கேயும் நிறைய பிரச்சனை வருது. அது எல்லாத்தையுமே சமாளிக்கிறா. இப்ப கம்பெனில ஒரு லைவ் பிராட்காஸ்டிங் பண்ணணும். ஆனா அங்க ஒரு சூப்பர்வைசர் இருப்பான். அவனுக்கு ஹீரோயின் பிரசிடென்டோட வைஃப் அப்படின்றது தெரியாதுல்ல, அதனால ஹீரோயினுக்கு எப்பவுமே தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த பிராட்காஸ்டிங் பண்ண முடியாத அளவுக்கு தடுத்துட்டு இருக்கான். இப்ப அவரு ஆங்கர் தான் வந்து பண்ணணும், அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆங்கர், அந்த ஆங்கர் தான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த ஆங்கரும் வராங்க. உள்ள போயிட்டு சாப்பாடு வச்சிருப்பாங்க. அது சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன ஒரு மாதிரியா ஆகுது, வயிறெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப ஆங்கர் கூட வந்த ஆட்கள் வந்து அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூப்பர்வைசர் தான் போல. இப்ப ஹீரோயின் போயிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவ் பிராட்காஸ்டிங் போகணும், இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு சுத்தமா புரியாம சரி நாமளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் போயிட்டு அதை பண்றா. சக்சஸும் ஆகுது, நிறைய ரீச் ஆகுது. இதை பார்த்த உடனே இந்த சூப்பர்வைசருக்கு செமையா கடுப்பு ஆகுது. இப்ப அந்த சூப்பர்வைசர் கூட வச்சு ஹீரோ திட்டுறான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அந்த ஃபுட்ல ஏதோ மிக்ஸ் பண்ண அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவன் இல்லவே இல்லை அப்படின்ட்டு சமாளிக்கிறான். இல்ல எனக்கு தெரியும் நீ தான் கலந்துருக்க, இதுக்கு மேல நீங்க சூப்பர்வைசரா இருக்க தேவையில்ல, நான் வேலையை விட்டு இன்னைக்கே தூக்குறேன், நீ கிளம்பி போயிட்டே அப்படின்ட்டு வேலையை விட்டு துரத்தி விட்டுறான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு வில்லேஜுக்கு கிளம்பி போறாங்க. அங்க ஹீரோயின் ஒரு பொண்ணை படிக்க வச்சிட்டு இருப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனா அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல படிக்க வைக்கிறதுக்கு காசு பணம் எதுவுமே கிடையாது. அதனால ஹீரோயின் தான் அந்த பொண்ணுக்கு டொனேஷன் எல்லாம் கொடுத்து படிக்க வச்சிட்டு இருப்பா. இப்ப அங்க போறா. இவ போயிட்டு பணத்தை கொடுக்கும் போது அவங்க அந்த பொண்ணோட அம்மா கிட்ட தான் கொடுக்குறா. அந்த பொண்ணோட அம்மா நல்லா தான் பேசுறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அந்த பணத்தை வாங்கிட்டு ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. இப்ப ஹீரோயினும் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த பொண்ணோட பேரு ஈ. இப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணை பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு எதுக்காக ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி ரூடா பேசிருப்பானா, இப்ப பணத்தை வாங்கி இந்த பொண்ணை படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவங்க பையன் ஒருத்தர் இருப்பான் அந்த பையன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கு எந்த படிப்பு செலவுக்கும் அவங்க செலவு பண்றதே கிடையாது. ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இவங்க பையனுக்கு தான் முழுசா செலவு பண்றாங்க. அந்த பையனுக்கு ட்ரெஸ், அதுக்கப்புறம் இந்த கேம்லிங் விளையாடுறதுக்கு காசு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் இப்ப அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறா. ஆனா அவங்க அம்மா பயங்கரமா போட்டு அந்த பொண்ணு அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க இதுக்கு மேல அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்காதீங்க, என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் சம்பாதிச்சு நான் படிச்சுப்பேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவும் அடிச்சு அவளை ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. இதுக்கு மேல நீ படிக்கலாம் போக தேவையில்ல, நீ வந்து இங்க இருக்க ஒரு வயசான கலவன் இருப்பான், அவன் பணக்காரன் போல, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அடிச்சு வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போனால என்னவோ தெரியல ஈய பத்தி மட்டும் யோசிச்சுட்டே இருக்கா. ஏதோ தப்பா இருக்கு மாதிரி தோணுது. அதனால திரும்பவும் அந்த கிராமத்துக்கு கிளம்பி வரா. இவ போகும்போதே உன்னை கவனிச்சிருப்பா. என்னன்னா அந்த பொண்ணு காலேஜுக்கு போறா. ஆனா இந்த பொண்ணோட ஷூவை பார்த்து ரொம்ப கேவலமா கிழிஞ்சு போயிருக்கும். ஆனா பக்கத்துல இருக்க அந்த பொண்ணோட அண்ணாவோட ஷூவை பார்க்கும்போது ரொம்ப பிராண்டான ஷூ, புது ஷூவா இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டவுட் இருந்திருக்கும். அதனால இவ மறுபடியும் அந்த வில்லேஜுக்கு கிளம்பி வந்து அக்கம் பக்கம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு எந்த மாதிரி கொடுமையை அனுபவிக்கிறா அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதனால திரும்பவும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு கிளம்பி வரா. இந்த சமயத்துல தான் அந்த பொண்ணோட அண்ணாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு
அந்த பொண்ணை அங்கிருந்து இழுத்துட்டு போவாங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு தடுக்கிறா. அந்த பொண்ணு ஓடி வந்து ஹீரோயின் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த பொண்ணு உங்ககிட்ட நான் விட்டு வைக்க போறது கிடையாது. இவளை எங்க இருந்து சிட்டிக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு அவங்க, இது எங்களோட குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்ட்டு ஹீரோயினையே எதிர்த்து பேசுறாங்க. அவள்தான் ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. இப்ப அந்த பொண்ணோட அண்ணன் இருப்பான்ல, அவன் வேற அங்க இருக்க குச்சி எடுத்து ஹீரோயின் அடிக்க வந்துடுறான். இப்ப அங்க ஊர் ஜனங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நீங்க இருந்து கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே அங்க இருந்து கிளம்புறா. இந்த சமயத்துல ஹீரோவும் வரான். ஹீரோ வந்து அங்க இருக்க வில்லேஜ் சின்ன பொண்ணுங்கள இருந்து பெரிய லேடி வரையும் ஸ்கின் கேருக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் தந்துட்டு இதெல்லாமே டொனேட் பண்றான் போல ஹீரோ அவனோட சொந்த செலவுல. அது எல்லாத்தையுமே டொனேட் பண்ணிட்டு இப்ப இதுக்கு மேல நீங்க வெளியே இருக்க கூடாது, அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, இதுக்கு தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தரும் அப்படின்ட்டு சொல்றான். அவள்தான் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு மயக்கமே வந்துடுச்சு. இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயினே அந்த பொண்ணை சிட்டில தங்க வச்சு படிக்கவும் வைக்கிறா. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆபீஸ்க்கு மறுபடியும் போறா. புதுசா ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு ஜாயின் பண்றா. அந்த பொண்ணு எல்லாரும் ஒர்க் பண்ற டைம்ல ஒர்க் பண்ணாம இந்த டைரக்டர் வருவான்ல, அப்ப மட்டும் ஓவரா ஒர்க் பண்ற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. இதை ஹீரோயின் கவனிச்சுட்டு தான் இருக்கா. ஹீரோயின் மட்டும் இல்லாம மத்த கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் லஞ்ச் பீரியட்ல இவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த பொண்ணு என்னமோ ஓவரா ஒர்க் பண்ற மாதிரி ஆக்டிங்க போடுறா. இதை பார்த்து டைரக்டர் அந்த பொண்ணை பாராட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு, நீங்க எனக்கு நிறைய வேலை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், ஈவினிங் ரொம்ப லேட்டானா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோடனே அந்த டைரக்டர் அடுத்த லைவ் ப்ராட்காஸ்டிங் போகணும்ல, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேசுறதுக்கு எந்த மாதிரி பேசணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீ அரேஞ்ச் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற அந்த டைமே வந்துடுச்சு. மத்தவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு, எங்க எல்லாரும் கிளம்புறீங்க, வேலை இருக்கு முடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினோ மத்த கொலீக்ஸ் எல்லாருமே, நாங்க எதுக்கு முடிக்கணும், நீ தானே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட, அதனால நீயே ஃபுல் வேலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு லைவ் ப்ராட்காஸ்டிங் போகணும். அந்த டைரக்டர் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பான்ல. இப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து கேக்குறான், இவதான் எதுவுமே பண்ணலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் வேற அவளை கிண்டல் பண்ணிட்டு போறா. அப்பதான் கவனிக்கிறா ஹீரோயின் அடுத்து ஒரு ப்ராட்காஸ்டிங் நடக்க போது, அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசணும் அப்படின்ட்டு ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சிருப்பா. இந்த ஃபைல அவ பாத்துறா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கிட்ட இருந்து ஆட்டிய போட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஹீரோயினோட கம்ப்யூட்டர்ல இருந்து அதை எடுத்துடுறா. லைவ் ப்ராட்காஸ்டிங்கும் நடக்குது. அதுல ஹீரோயின் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாலோ அதை அப்படியே பேசுறாங்க அவங்க ஆங்கர். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆகுது. நீ தானே போயிட்டு திருடுன அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சண்டை போடுறா. அதுக்கு அந்த பொண்ணு, நாளா திருடவே இல்ல, நீ என்ன எம்எல்ஏ பழி போடுறியா, நடிக்கிறியா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அந்த பக்கம் இருந்த டைரக்டருமே, ஆமா நீ எதுக்கு அவன் மேல பழிய போடுற அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. நீ என்ன அவளோட வழியில இவ்வளவு சீக்கிரம் விழுந்துட்ட, எனக்கு என்னவோ கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னு இந்த டைரக்டர் செமையா கோவம் வருது. அவன் ஹீரோயினை போட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த சமயத்துல அங்க ஹீரோ வரான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றா. நான் தானே உங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ண அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோவுமே, ஆமா நேத்து நைட் என்னோட கண்ணுக்கு முன்னாடி தான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணா, திருடி நீ தான் இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இது கேட்டு டைரக்டர், அப்படின்னா நீ என்கிட்ட போய் சொல்லிட்டியா, நான் ஃபயர் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். இதுக்கு முன்னாடி ஹீரோயினை ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண உடனே உன்னை ஃபயர் பண்றேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அதுக்கு ஹீரோ, நடந்தது என்ன ஏது அப்படின்னு கூட கேட்காம நீ இவளை ஃபயர் பண்ற அப்படின்னு சொல்ற, இவ யார் தெரியுமா, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றான். இது கேட்டு ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோ, நீ இதுக்கு மேல டைரக்டர் பொசிஷன்ல இருக்க போறது கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ இதுக்கு மேல இந்த கம்பெனில ஒர்க் பண்ண போறதும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ரெண்டு பேரும் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல அந்த பொண்ணு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட நடிக்க. அதுக்கு ஹீரோயின், நான் உன்னை வேலையை விட்டெல்லாம் தூக்க போறது கிடையாது, நீங்க தான் வேலை பார்க்க போற, இங்க இருக்க செக்யூரிட்டி கார்டுக்கு ஏதோ ப்ராப்ளமா, அதனால நீ போயிட்டு ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். அவளதான் அந்த புள்ள மூஞ்சில சாணி அப்படின மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. இவ போனை பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு பூனைக்குட்டி வருது. ஹீரோயினுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்குமா, அதனால அதை பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் பின்னாடி வராங்க. அப்ப ஹீரோயின், என்னால பேத்துக்க முடியாது, இருந்தாலும் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இது கேட்டு ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. ஒருவேளை ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பாகியமே இல்ல போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். இவன் சோகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ போயிட்டு கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு, உனக்கு எத்தனை ஆசை இருந்தா சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு இது வேணும், இதை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு போனை காட்டுறா. அவ பூனைக்குட்டியை தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்ப அவ கையை பட்டு வேற வீடியோ மாறிடுது. அங்க ஒரு குழந்தை இருக்கு. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி இந்த குழந்தைய தான் வாங்கி கொடுக்க சொல்றா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்ப இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, இதெல்லாம் இல்லீகல் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோயின் கிட்ட, வாங்கி கொடுக்க முடியாது, இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், இல்ல எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதை வாங்கி கொடுக்க மாட்டீங்கல்ல, அப்படின்னா நீங்க என்ன லவ் பண்ணவே இல்ல அப்படின்ட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அவள் தான்
கிளம்பி போயிட்டு இப்ப வெளியே போய் தேடி பாக்குறான். அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இந்த பொண்ணு ஹீரோட சின்ன வயசு ஃப்ரெண்டா. ஹீரோக்கு மொத்தம் எத்தனை ஃப்ரெண்டுன்னு தெரியல. இவ வந்து ஹீரோவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவில மதிக்கவே இல்ல. ஆமா நீ யாரு, நானே என்னோட மனைவி எங்க போனா அப்படின்ட்டு தேடிட்டு வரேன், நீ என்னடாலும் குறுக்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சுத்தமா மதிக்காம அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஒரு குட்டி பையன் கூட உட்காந்துட்டு இருக்கா. முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு யாருமே சொந்தக்காரங்க இல்ல போல. ரோட்ல எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இவன் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறா. இப்ப ஹீரோ ஷீ அப்படின்ட்டு கூட்டிட்டு வரான். இவன் வந்து என்ன நினைச்சு கூட்டிட்டு வருவானா, ஹீரோயின் வந்து அந்த சின்ன பையன் கூட உட்காந்துட்டு இருந்தால அந்த பையனை வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் இவ போயிட்டு அந்த பையன் கிட்ட பேசுறா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோயினை சத்தம் போட்டு கூட்டிட்டு வரான். அப்ப அந்த பூனை குட்டி அங்க இருந்து ஓடி போயிடுது. ஹீரோயின் நீங்க எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு வரீங்க, பாருங்க அது ஓடி போயிடுச்சு அப்படின்றா. அந்த குட்டி பையன் அங்க இருந்து ஓடி போயிருப்பான். இதை வச்சு ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, அந்த பையனை தான் இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றா அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமா நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு அது வேணும், நீ வாங்கி தந்தே தீரணும் அப்படின்றா. இல்லன்னா வச்சுக்கோ நான் கிட்னாப் பண்ணிடுவேன் அப்படின்றா. இதை கேட்டு பண்ணி ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னது கிட்னாப்பிங்கா அப்படின்ட்டு. ஆமா நீங்க யாருமே கேர் இல்லாம இருக்கவங்கள கிட்னாப் பண்ணா அதுல என்ன தப்பு அப்படின்றா. இப்ப ஹீரோ முடியாது, அதெல்லாம் கிட்னாப் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் நீயும் வாங்கி தர மாட்ட, கிட்னாப்பும் பண்ண மாட்ட, என்னாலும் பேத்துக்க முடியாது, இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்றா. இதை வந்து அங்க வந்து அந்த பொண்ணு காது கொடுத்து கேட்டுறா. அவ என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்காது போல அப்படின்ட்டு. இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்காத மருமகளை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஹீரோட அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இவ ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றா. இப்ப வீட்டுல ஹீரோயின் கோச்சிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்துறான். இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது, ரோட்ல இருக்கவங்க எல்லாம் கிட்னாப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு வேணும் அப்படின்ட்டு கோச்சிட்டே உட்காந்துருக்கா. இப்ப ஹீரோட அம்மா வராங்க. இந்த பொண்ணு தான் ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ட்டு பேசிட்டு வந்திருப்பால. இப்ப அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு 10 மில்லியன் கொடுக்குறாங்க. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்காது இல்ல, அதனால அவளை டிவோர்ஸ் பண்றதுக்காக தான் 10 மில்லியன் காம்பன்சேஷனா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க வேணாம் அப்படின்றான். அதுக்கு ஹீரோட அம்மா இதை பிடிச்சிக்கோ, இது நான் உன்னோட குழந்தைக்கு சேர்த்து வச்சது, ஆனா இப்ப உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ட்டு ஆகி போயிடுச்சுல, அதனால இந்த 10 மில்லியனை என்னோட மருமக பாக்கெட் மணியா வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு தான் ஒண்ணுமே புரியல, இப்ப என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு குழம்பி போய் நிக்கிறா. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பொண்ணு கிட்ட இவளுக்கு குழந்தை பிறந்தாலும் சரி குழந்தை பிறக்கலனாலும் சரி இவ தான் என்னைக்குமே என்னோட மருமக, இந்த மாதிரி சில்லியான ரீசன்ஸ் சொல்லி இங்க இருந்து அவளை வெளியே அனுப்ப ட்ரை பண்றதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் உன்னோட வீட்டுக்கு போய் சேரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு திட்டியா அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட நீ ஒண்ணு கவலைப்படாதமா, நான் வந்து உனக்கு குழந்தை இல்ல அப்படின்றதுக்காக உன்னை கொடுமெல்லாம் படுத்த மாட்டேன், என்னைக்குமே நீ என்னோட மருமக தான். அதுக்கு ஹீரோவுமே ஆமா நான் என்னைக்குமே உன்னை கேரிங்கா பாத்துப்பேன், என்னைக்குமே நீ மட்டும் தான் என்னோட மனைவி அப்படின்றான். எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றான். ஹீரோயின் அவளதான் தலையை பிடிச்சிட்டு ஐயோ நிறுத்துங்க, யார் சொன்னது எனக்கு குழந்தை பிறக்காதுன்ட்டு, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நான் பூனைக்குட்டியை பத்தி தான் சொன்னேன், அதுதான் என்னோட வயித்துல பிறக்காதுன்னு சொன்னேன், மத்தபடி எனக்கு குழந்தை ஆகாதுன்னு நான் சொல்லவே இல்லை, இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குமே செம சந்தோஷம். ஹீரோ வந்து அவளை ஆசையா பண்ணிக்கிட்டான். இதோட இந்த டிராமா முடியுது. கண்டிப்பா இந்த டிராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே பை பாய்.